Holidays-nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. அதிசயா அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குமானா நீ ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்தி இருக்கணும். தேர்தலை சந்திக்க தெருவுக்கே வராதவன் நீ போய் திமுகவுக்கு சவால் விடுற. தமிழ்நாட்டு அரசியல்ல ஓபிஎஸ் பரதன் உட்கட்சி விவகாரத்தில் நீங்க தலையிடக்கூடாதுன்னு நிபந்தனையோட தான் கூட்டணியை அமைச்சிருக்காரு. அது அமித்ஷாவே ஒத்துக்கிட்டாரு. நாளைக்கு சேர்த்துக்கன்னு சொன்னா என்ன செய்வாரு? கூட்டணி விட்டு வெளில வந்துருவாரு. கூட்டணி விட்டு வெளியில வந்தா என்ன அம்மனம் ஆயிடுவான். ஏன் பாமக இருக்காங்க சார், தேமுதிக இருக்காங்க. பாமக தான் செத்துட்டே இருக்காது. பாட்டாளி மக்கள் கட்சி முடிஞ்சு போச்சு, மதிமுக முடிஞ்சு போச்சு சார். அப்பா மகன் பிரச்சனை தான் சார். அவங்க தேர்தல் நேரத்தில் சேர்ந்துருவாங்க சார். பலமான பாமக வரும் சார். அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் ஒட்டாது, எண்ணெயும் தண்ணீருமா தான் இருப்பாங்க. உனக்கு செல்வாக்கு இருக்குமானா நீ விக்கிற வண்டியில திமுக அடிச்சு நொறுக்கி இருக்கணும். அன்புமணிக்கு அதிகார பசி, ஒன்றிய அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு. பிஜேபி ஆதரிச்சா சமூக நீதிக்கு வைக்கிற வேட்டுன்னு ஐயா ராமதாஸ் நம்புறார். அப்போ அப்பா மகன் பிரச்சனை வரக்கூடிய எல்லா கட்சிக்கும் காரணம் பாஜக. எல்லாருமே அமைச்சரவை பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அந்த ரெண்டு கட்சியுமே அழிஞ்சிரும்னு சொல்ல வரீங்க? அழியணும். பெரியார் பாடுபட்டது எல்லாம் பேசுவான். கல்யாண பத்திரிகையில ஜாதியை சேர்த்துருவான். என் பையன் டாக்டர் தங்கச்சி, மருமகள் மலையாளி, நான் இப்படி அடிக்கிறேன் பத்திரிகை. மதிமுக பொதுச் செயலாளர், மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர்களுடைய மகள் கல்யாண அழைப்புதல் எடுத்து பாருங்க. சாதி பேர் மட்டுமா? ஒரு பகுத்தறிவாளன் வீட்டு கல்யாணத்தில் இப்படியா பத்திரிகை அடிப்பான்? வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் திராவிட சிந்தனையாளர், சொற்பொழிவாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். அதிமுக பலம் இழந்திருக்குன்னு ஒரு பார்வை வைக்கப்படுது. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்காரு, டிடிவி கூட தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாருன்னு சொல்றாங்க. சசிகலா ஓபிஎஸ் உடைய நிலை, சசிகலாவும் வந்து தனியா ஒரு குழுவோ ஒரு இதுவோ இல்லை, ஆனா ஓபிஎஸ்க்கு ஒரு அணி இருக்காங்க. ஓபிஎஸ் என்ன ஆவாருன்னு நினைக்கிறீங்க? 26 4ஆம் தேதி தெரிஞ்சிடும். மதுரையில் ஓபிஎஸ் மாநாடு போட்டிருக்காரு. விஜய் பக்கம் போயிருவாருன்னு சொல்றாங்க. விஜய் கூப்பிட்டா போனாருன்னா நல்லது. என்ன கேட்டா அவர் ஒரு சீனியர் சார், அதிமுக ஒருங்கிணைப்பாளரா இருந்தவர், ரொம்ப பண்பாளர், பல குறை நிகழ்த்த பண்பாட்டுக்குரியவர். அதிர்ந்து பேச மாட்டார், யாரையும் காயப்படுத்த மாட்டார், தன்னுடைய வேலை உண்டுன்னு இருப்பார். முதலமைச்சராக ஜெயலலிதா சிறைக்கு போகும் பொழுது அவரை முதலமைச்சராக அறிவித்துவிட்டு செல்லுகிறார். அந்த முதலமைச்சர் சிம்மாசனத்தில் உட்காராதவர். தமிழ்நாட்டு அரசியலில் ஓபிஎஸ் பரதன். கேட்டிங்களா? பரதன் ராமாயணத்தில் ராமன் உட்கார்ந்த இடத்துல உட்கார விரும்பலை. இப்பயும் எதுவும் எனக்கு நிர்பந்தம் இல்லை, நான் வந்து அதிமுக ஒன்றிணைந்த அதிமுக தான் வேணும்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? ஒன்றிணைந்த அதிமுக தான் வேணும்னா கட்சி அவர் உயிராக நினைக்கிறாரு. இவன் அப்படி இல்லை. இபிஎஸ் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இபிஎஸ் ஏத்துக்கிறாரா இல்லையாங்கிறது ரெண்டாவது தங்கச்சி. இபிஎஸ்க்கு அரசியல் இருப்பு என்ன ஆகும்னு கேள்வி கேளுங்க. 26 ஏன் அவரோட அரசியல் இருப்பு என்ன ஆயிடும் நினைக்கிறீங்க? இருக்க முடியாது. தன் அரிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னடிய பலபாடு பட்ட பொழுதும் எந்தாய் தாம் செய்வது இன்னதென அறிகிறார். அவரது பிழையை மன்னியும் என்று சொன்ன கர்த்தர் இயேசுவை வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்தவனுடைய பேர் யூதாஸ். கேளுங்க. ஜகமஞ்ச போரிட்ட அகஸ்ட சீசரை காட்டி கொடுத்தவன் புரூட்டஸ். அதைவிட கொடியவன் இவன். ஆனா அந்த கொடியவரையே எடப்பாடியவே வந்து பாஜக தானே கையில வச்சு ஆட்சி முடியுதுன்னு சொல்றீங்க. அப்புறம் என்ன ஓபிஎஸ் சேர்த்துக்கோன்னு சொன்னா சேர்த்துட்டாங்க. அவங்க டேஸ்ட். எவன் காட்டி கொடுக்கறானோ அவனை கட்டி அணைப்பது தான் பிஜேபி. இதுக்கு பேர் தான் ஆர்எஸ்எஸ். அவங்க ஒருவேளை ஓபிஎஸ் நீங்க சேர்த்துக்கிட்டு தான் அவனு ஒன்றிணைந்த அதிமுகன்னு சொல்லிட்டாங்கன்னா வாழ்த்துக்கள். அதிமுக தான் இருக்கணும் தமிழ்நாட்டில், திமுகவுக்கு அடுத்து. ஆனா கூட்டணி அமையறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் அவங்க செய்வாங்கன்னு தெரிஞ்சுதான் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப தெளிவா உட்கட்சி விவகாரத்தில் நீங்க தலையிடக்கூடாதுன்னு நிபந்தனையோட தான் கூட்டணியை அமைச்சிருக்காரு. அது அமித்ஷாவே ஒத்துக்கிட்டாரு. அப்பனா எவ்வளவு சாமர்த்தியமானவர், அரசியல் தந்திரம் தெரிஞ்சவர் எடப்பாடி. ஒத்துக்கிட்டாரு. உட்கட்சி பிரச்சனை தலையிட மாட்டோம், அதிமுக சேர்த்துக்கணும், எல்லாரையும் இவங்களா சேர்த்துக்கணும்னு சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருக்காரு. நாளைக்கு சேர்த்துக்கணும்னு சொன்னா என்ன செய்வாரு? கூட்டணி விட்டு வெளில வந்துருவாரு. 23 வந்தாரு. வெளியில வந்தா என்ன அம்மனம் ஆயிடுவான். ஏன் பாமக இருக்காங்க சார், தேமுதிக இருக்காங்க சார். பாமக தான் செத்துட்டே இருக்காது. பாடையில விஷயம் தெரியாதா இன்னும்? சார் எப்படி சார் நீங்க பாமக அப்படி சொல்லுவீங்க? வட மாவட்டத்துல இப்ப வரைக்கும் பலமான கட்சினா பாமக இல்லையா? எங்க இருக்கு? பாட்டாளி மக்கள் கட்சி முடிஞ்சு போச்சு, மதிமுக முடிஞ்சு போச்சு.
பாமகவை எந்த விதத்துல நீங்க முடிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்றீங்க? ராமதாஸ் பக்கமும் இன்னும் பலம் இருக்கு, அன்புமணி பக்கமும் பலம் இருக்கு. அந்த தொண்டர்கள் தவிக்கிறான். அவங்களுக்கு கண்ணீரும் கதறல உங்க காதுக்கு கேக்குதா சார்? அப்பா மகன் பிரச்சனை தான் சார். அவங்க தேர்தல் நேரத்துல சேர்ந்துருவாங்க சார். பலமான பாமக வரும் சார். அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் ஒட்டாது. எண்ணெயும் தண்ணீருமா தான் இருப்பாங்க. அப்பா மகன் பிரச்சனை தான் சார். இது எப்படி சார் அன்னைக்கு எண்ணெயும் தண்ணியுமா? அப்பா மகனுக்கு என்ன பிரச்சனை? அவர் தலைவர் பதவி கொடுத்துட்டாரு, ஆனாலும் அந்த தலைவி பண்பு இல்லையோ அப்படின்னு ராமதாஸ் ஒரு வருத்தத்துல இருக்காரு. அந்த வருத்தத்தை நிவர்த்தி பண்ணிட்டாருன்னா சேர்ந்துக்க போறாரு பையன் கூட. இல்ல நான் நல்லா உங்க பேச்சு கேட்கிறேன்னு சொன்னா. பாட்டாளி மக்கள் கட்சி இனிமேல் தமிழ்நாட்டு அரசியலில் தேவையில்லாத கட்சிங்கிற இடத்துக்கு வந்துச்சு. எவ்வளவு பெரிய பலமான வாக்கு சதவீதமோ வன்னியர்களுக்கான கூட்டமோ இருக்கக்கூடிய ஒற்றை தலைவரா இப்ப நடந்த கூட்டத்துல எவ்வளவு பெரிய கூட்டம் கூடுச்சு சார் மாநாட்டுல? எங்க இப்ப மாநில மாநாடு நடத்தினாங்க இல்லையா 14 வருஷத்துக்கு பிறகாக? ஆமா, அந்த அதை தக்க வச்சுக்கிட்டியா? அந்த கூட்டத்தை தக்க வச்சுட்டியா? உனக்கு செல்வாக்கு இருக்குமானா நீ விக்கிற வண்டியில திமுகவை அடிச்சு நொறுக்கி இருக்கணும். அது இடைத்தேர்தல், ஆளுங்கட்சி திமுக. கேளுங்க, எடப்பாடிக்கு செல்வாக்கு இருக்குமானா நீ ஈரோடு இடைத்தேர்தலில் திமுகவை வீழ்த்தி இருக்கணும். ஒன்னால முடிஞ்சதா? நீ தேர்தலுக்கே வரலையே. தேர்தலை சந்திக்க தெருவுக்கே வராதவன் நீ போய் திமுகவுக்கு சவால் விடுற. அது இடைத்தேர்தல் சார், ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கும். அவங்க நிறைய குறைகள் சொன்னாங்க, அவங்க பணம் தான் இங்க விளையாடுதுன்னு. அப்படி ஒன்றும் கிடையாது. ஆளுங்கட்சி தான் இடைத்தேர்தலில் ஜெயிக்கும் என்பது ஜெயலலிதா காலம் வரைக்கும் தமிழ்நாட்டில் நடைமுறையில் இருந்தது. அண்ணன் ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகி முதலமைச்சர் ஆனதற்கு பிறகு 23 சட்டமன்ற தொகுதியில் இடைத்தேர்தல் நடைபெறுகிற பொழுது அதிமுகவிலிருந்து 13 தொகுதிகளை திமுக கைப்பற்றி கொண்டது. அப்ப இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்லுவீங்களா? அப்பனா ராமதாஸ்க்கான ஒரு பலமோ அவருக்கான இந்த ஒரு வாக்கு வங்கி போயிடுச்சு சார். அன்புமணியே அவருக்கு ஓட்டு போட மாட்டான். இப்போ வரைக்கும் அப்பா வழியில தான் மகன் அன்புமணி ராமதாஸ். இப்போ என்னதான் ராமதாஸ் திட்டினாலும் அப்பா விட்டு கொடுக்கல அன்புமணி. நீங்க எப்படி சொல்லுவீங்க? இது எப்படி ஒரு நாடகம்? இந்த நாடகத்தை வைகோ பின்பற்றலாம். என்ன கேட்டா என்ன செய்யலாம்னு யோசிக்கிறார் வைகோ. இதே நாடகத்தை நீங்க நடத்துங்கிற வைகோட்ட. ஏன் 2 பேரும் பிரிய சொல்றீங்களா? வைகோ. ஆமா, அது மாதிரி நீ நான் ஒரு அரசியலை பண்ணலாம். அப்படா நீங்களே சொல்றீங்க இப்ப ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் நடத்த நாடகம்னு சொல்ல வரீங்களா? நாடகம் தான், வேற என்னது சார்? பிரிஞ்சுட்டாங்க, அது எடுபடாது, பலகீனம் ஆயிடுச்சு, எண்ணெயும் தண்ணியும் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. இப்ப இது ஒரு நாடகம், அதெல்லாம் இல்லவே இல்லைன்னு சொல்றீங்க. எதுக்கு இது பண்றீங்கன்னு கேக்குறேன் நான். எதுக்கு இது பண்றீங்க? தான் ஆரம்ப காலத்துல ஆரம்பிச்ச பாமக இப்ப இல்லையோ அப்படிங்கிற ஒரு ஏக்கமும் ஒரு இதுவும் வந்துருச்சு ராமதாஸுக்கு. அதனால திரும்ப கட்டமைக்கணும் முயற்சி பண்றாரு. அன்புமணிக்கு அதிகார பசி, ஒன்றிய அமைச்சராகணும்னு ஆசைப்படுறாரு. பிஜேபி ஆதரிச்சா சமூக நீதிக்கு வைக்கிற வேட்டுன்னு ஐயா ராமதாஸ் நம்புறார். அதனால திமுக கூட்டணிக்கு வரலாமா அப்படின்னு யோசிக்கிறாரு. நீ யோசிக்கவே கூடாது. நீ தலைவனே கிடையாது, நான் தான் தலைவன் சொல்லிட்டு தர்பாரை தொடங்கிட்டார் நண்பர் அன்புமணி. எப்படி சார் மத்திய அமைச்சரா ஆகிறதுக்காகன்னு துரைவைக்குமே கொடுப்பாங்க. பாஜக வேணான்னு சிராக்கு பஸ்வானுக்கே கொடுத்துட்டாங்களே, கொடுப்பாங்க, அதெல்லாம் கொடுப்பாங்க. பிஜேபி பிச்சை எடுத்தாவது கட்சிகளை உடைக்கணும்னு பார்ப்பான். ராமதாஸே பாஜக பக்கம் இப்ப இருக்க எதிர்ப்பு கூட்டணி வேணான்னு சொல்லி 26ல காலம் வரும் நேரம் வரப்ப முடிவெடுப்போம் தானே சொல்றாரு. ராமதாஸ் எதிர்க்கலையே, அவரும் சமூக நீதி காக்கணுங்கிறதுனால அப்படிலாம் எதிர்த்தாருன்னு நீங்க சொன்ன மாதிரி சொல்லணும்ல. இல்லைன்னா மகன் ஆளை வச்சு அடிச்சிருவான்ல. அவங்க பின்னாடி தானே ஸ்ட்ரென்த் இருக்கு, இவருக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லையே. எத்தனை குழுக்கள் வச்சிருக்காரோ எல்லாரும் தான் இருக்காங்க, அவர் கூட தான் இருக்காங்க. அவருக்கெல்லாம் ஸ்ட்ரென்த் கிடையாது. ஸ்ட்ரென்த்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிர்வாகிகளை ஸ்ட்ரென்த்தில் சேர்க்காதீங்க. ஸ்ட்ரென்த்னா பிஎன் ஜானகிக்கு தான் ஸ்ட்ரென்த் இருந்தது. ஆர்.எம். வீரப்பன், ஜானகி, அதிமுக எம்ஜிஆர் காலத்துக்கு பிறகு ஸ்ட்ரென்த் யார்கிட்ட இருந்தது? பிஎன் ஜானகிட்ட இருந்து. அவங்க முதலமைச்சரும் ஆயிட்டாங்க. கேடஸ் எங்க இருந்தாங்க? ஜெயலலிதாட்ட இருந்தாங்க. அது மாதிரி கேடஸ் இப்ப அன்புமணிட்ட தான் இருக்காருன்னு அன்புமணியிட்ட தான் இருக்காங்க, ராமதாஸ்ட்ட இல்லை. அப்போ அப்பா மகன் பிரச்சனை வரக்கூடிய எல்லா கட்சிக்கும் காரணம் பாஜக. எல்லாருமே அமைச்சரவை பதவிக்கு ஆசைப்படுறாங்க. அந்த 2 கட்சியுமே அழிஞ்சிரும்னு சொல்ல வரீங்க. அழியணும்னு எப்படி சார் நீங்க சொல்லுவீங்க? அழிஞ்சா தமிழ்நாட்டுக்கு நல்லதுங்கிறேன் சார். திராவிட கட்சிகளை ரொம்ப சித்தாந்தத்துல ரொம்ப ஆழமா இருக்கக்கூடியவர் வைகோ. பாமகவும் சமூக நீதியில ரொம்ப அழுத்தம் திருத்தமா இருக்கக்கூடிய அந்த 2 கட்சியும் போயிருச்சுன்னா எப்படி சார் தமிழ்நாட்டுல? துரை வைகோவுக்கு மகளுக்கு கல்யாணம் நடந்தது தெரியுமா? கல்யாண பத்திரிகை பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. இது என் மகள் கல்யாண பத்திரிகை, என்னுடைய மகனுக்கு கல்யாண பத்திரிகை. இது யாரு? திருவள்ளுவர். மங்கள மணவிழா அழைப்புதல். இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றி நின்ற துணை. திருக்குறள்.
அன்புடையர் வணக்கங்கள் பல. வான்புகழ் வள்ளுவர் ஆண்டு 1198 வசந்தமும் வாழ்வும் வாசலுக்கு வருகிற ஆவணித்திங்கள் 17ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை 11:20 முதல் 12 மணி வரை உள்ள பொன் வேளையில் சான்றோர்கள் முன்னிலையில் திருவனந்தபுரம் நெய்யாற்றின்கரை பூவார் சாலையில் உள்ள ஸ்ரீராகம் திருமண மண்டபத்தில் நினைவில் வாழும் மணக்காவிளை பாஸ்கரன் கோமதி. இப்போ எல்லாரும் என்ன செய்கிறான்? சாதி அழிக்கிறது பெரிய கஷ்டம் தங்கச்சி. பெரியார் பாடுபட்டது எல்லாம் பேசுவான். கல்யாண பத்திரிகையில் ஜாதியை சேர்த்துருவான். எல்லா பத்திரிகையும் அப்படி தான் இருக்குது. பாஸ்கரன் எங்கள் அப்பா பேர், கோமதி மகன் வழி பேரனும், அடைக்காக்குழி சகாதேவன் விசாலாட்சி மகள் வழி பேரனும், மருத்துவர் ஆனந்த் மகாராஜன் மருத்துவர் மதிவதினி இளவலுமான எங்கள் செல்வ புதல்வன் மருத்துவர் சரத் பாஸ்கருக்கும், நினைவில் வாழும் கருமரம் சுகுமாரன் பார்க்கவி மகன் வழி பெயர்த்தியும், பிராய்மூடு கோபிநாதன் மற்றும் சுலோச்சனா மகள் வழி பெயர்த்தியும், கருமரம் சசி ஸ்ரீஜா ஆகியோரின் செல்வ புதல்வியுமான மருத்துவர் ஆதித்யாவிற்கும் சான்றோர்கள் முன்னிலையில் நட்பும் உறவும் சூழ நடைபெற இருக்கும் மணவிழாவிற்கு நேரில் வந்து வாழ்த்த விளையும் நாஞ்சில் சம்பத். காத்திருப்போம் உங்கள் வரவுக்காக, எதிர்பார்த்திருப்போம் உங்கள் வாழ்த்துக்காக. மதிமுக பொதுச் செயலாளர், மதிமுகவினுடைய முதன்மை செயலாளர்களுடைய மகள் கல்யாண அழைப்புதல் எடுத்து பாருங்க. சாதி பேர் மட்டுமா? ஒரு பகுத்தறிவாளன் வீட்டு கல்யாணத்தில் இப்படியா பத்திரிகை அடிப்பான்? அன்னைக்கே நீ சறுக்கிட்ட. அப்போ சாதிய மகனை கட்டுப்படுத்த கூட உனக்கு தகுதி இல்லை. இப்ப சாதிய மனநிலையில் இயங்கக்கூடியவர்னு சொல்றீங்களா வைகோ? கண்டிப்பாக, நிச்சயமாக. இல்லைன்னா அந்த பத்திரிகை இப்படி அடிச்சு நீ கொடுப்ப? நீ என் பையன் டாக்டர் தங்கச்சி, மருமகள் மலையாளி, நான் இப்படி அடிக்கிறேன் பத்திரிகை. இந்த பாரு, ஒரு ராமையாவை அன்பழகனாக்க அவ்வளவு காலமாச்சு திராவிட இயக்கத்துக்கு. நாராயணசாமி நெடுஞ்செலி ஆக்கப்பட்ட பாடு பெரும்பாடு. இதை செய்த இயக்கம் திராவிட இயக்கம். நமஸ்தேன்னு சொல்லிட்டு இருந்தான். அவைத்தலைவர் அவர்களேன்னு சொல்லுது திமுக. அது வரைக்கும் அக்ராசனர்னா. ட்ரெஷரரை என்ன சொல்லுவான்னு சொன்னா, பொருளாளர்னு நாங்கள் சொல்கிறோம்ல, அவன் சொல்ல மாட்டான். காரியதரிசிம்மா, நாங்கள் செயலாளர்னு சொன்னோம். வீரன் யாருன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னால் அர்ஜுனனை தான் சொல்லுவான். தமிழ்நாட்டில் அண்ணாவும் திராவிட இயக்கமும் வந்த பிறகு தான் வீரன்னு சொன்னால் வல்வில் ஓரின்னு சொன்னான். கற்புக்கரசி யாருன்னு கேட்டால் திரௌபதி பாஞ்சாலியத்தான் சொல்லுவான் தமிழ்நாட்டில். நாங்கள் வந்ததுக்கு பிறகு தான் கற்புக்கரசி கண்ணகின்னு சொன்னோம். கொடைவள்ளல் யாருன்னா கர்ணன்னு தான் தமிழ்நாட்டில் சொல்லிட்டு இருந்தான். அதை ஒட்டச்சி நொறுக்குறதுக்கு கொடைவள்ளல் கர்ணன் இல்லை பாரின்னு சொன்னது. இந்த சீர்திருத்தத்தை செய்யறதுக்கே நாங்கள் அவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்க. நீ ஒரு கல்யாண பத்திரிகையிலே க்ளோஸ் பண்ணிட்டியே. அப்போ சாதி இதோட தான் மலை சத்தியாவுமே பண்ணியிருப்பாங்க நினைக்கிறீங்களா? வேற என்னது? அப்போ திமுகவுக்கு மாற்றாக அதிமுகவும் இல்ல அழிஞ்சிருன்றீங்க, மதிமுகவும் சரி பாமகவும் சரி அழிஞ்சிரும். யாரு சார் மாற்று? அப்போ அதிமுக தான் இருக்கணும், அதை வலிமை பெற வைக்கணும். ஏன்னா அதுல தான் தொண்டன் இருக்கான். இவண்ட தொண்டை 4 ஆட்டோல ஏற்றிடலாம் மொத்த மதிமுக காரனை. உங்களுடைய கணிப்பு பலிக்குதான் பார்ப்போம். இவரோட நிறைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்கள் கொடுத்ததுக்கு நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா. Chennai Silks Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.